இப்படியாக குறும்பை பெண்ணாளானவள் அரண்மனையில பத்தடுக்கு மாளிகையில பளிங்கு வர்ண சாவடியில காத்தாடி மேடையில கண்ணாடி ஜன்னல போய் திறந்தா. சரி, அங்க சுவாமி ரதம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரதம் அப்படியே குறும்ப நாட்டுக்குள்ள வருது. வந்து நிற்கவும் சரி, இவ பத்தடுக்கு மாளிகையில நின்னுகிட்டு அந்த அம்மா குறும்பை பெண்ணால் சுவாமியை ஏறிட்டு பார்த்தாள். ராமச்சந்திரமூர்த்தி ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அப்படியே மக்களை சுத்தி பார்க்காரு. சரி, ஆகா, குறும்பை நாட்டில் உள்ள அனைத்து ஜனங்களும் அனைத்து மக்களும் வந்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும் போது சுவாமி கண்ணுக்கு ஒரு ஒளி வெட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு பயங்கரமான ஒளி வீசுகிறது. சரி, அது என்ன ஒளி வீசுகிறது? குறும்பை பெண்ணால் பத்தடுக்கு மாளிகையிலே பளிங்கு வர்ண சாவடியிலே காத்தாடி மேடையிலே கண்ணாடி ஜன்னலை திறந்து பார்க்கும் போது அவளுடைய வைர மூக்கத்தினுடைய ஒளியானது சரி, அவளுடைய வைர மூக்கத்தினுடைய ஒளியானது சுவாமியினுடைய கண்ணை பறிக்கி என்னடா இந்த அளவுக்கு நமக்கு கண் ஒளி கொடுக்கிறதே அப்படின்னு சுவாமி ஏறிட்டு பார்க்கார். அந்த குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகள் குலமகளாம் குறும்பை பெண்ணால் பத்தடுக்கு மாளிகையிலே பளிங்கு வர்ண சாவடியிலே காத்தாடி மேடையிலே கண்ணாடி ஜன்னல் ஓரமாக நிற்கிறாள். உடனே சுவாமி பார்த்தார், ஆகா, இந்த நாட்டு மாமன்னன் குறும்பை ராஜமன்னனுக்கு இப்படி ஒரு அழகிய மகளா, என்ன அழகாக இருக்கிறாள், இப்படி ஒரு அழகிய பெண்ணா என்று ஹரிராமச்சந்திரமூர்த்தி மனசுல நினைக்கவும் குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகள் குலமகளாம் குறும்பை பெண்ணால் மனசுல நினைக்க சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து, ஆகா, இந்த 14 உலகத்திலையும் இப்படி காண கிடைக்காத ஒரு மானிடன் என்றால் அது ஹரிராமச்சந்திரமூர்த்தி தான். 5 நிறங்களோடு இருக்கிறாரே, என்ன அழகாக இருக்கிறார், இப்படி ஒரு ஆண்மகனை நாமல் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமியை பார்த்து மெய்மறந்து நிற்கிறாள் குறும்பை பெண்ணாள். ஹரிராமச்சந்திரமூர்த்தி குறும்பை பெண்ணாளை பார்த்து மெய்மறந்து நிற்கிறார். இவர்கள் 2 பேருடைய பார்வையும் பட்டது. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க, ரிஷி கர்ப்பம் ராத் தங்காது. ரிஷிமார்கள்லாம் பெண்களை பார்த்தாலே அந்த பெண்கள் கர்ப்பம் ஆயிருவாளாம். பெண்களை ரிஷிகள் பார்த்தால் கர்ப்பமாவாளாம். இதான் ராமாயணத்துல நமது ராவணன், கும்பகர்ணன், அதிகாயன் இவங்க எல்லாம் பிறந்ததெல்லாம் ரிஷி பார்வையில் பிறக்கப்பட்டவர்கள் தான். அதே மாதிரி ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது. சுவாமியினுடைய பார்வை பட்ட உடனே அந்த குறும்பை பெண்ணாள் மெய்மறந்து நிற்கிறாள். சுவாமி குறும்பை ராஜமன்னன் கிட்ட வரி பணம், வட்டி பணம், இருசா பணம், தீர்வை பணம் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரதம் அயோத்திய பார்க்க திரும்பி போய்கிட்டு இருக்கு. இங்க குறும்பை பெண்ணாள் எப்படி இருக்கா, சுவாமியை பார்த்த நிமிஷத்திலே கர்ப்பம் தெரித்து அவளோ நன்றியுடன் குளிமாறந்தாள். அண்ணன் குறும்பை ராஜன் பெற்ற மகள் அண்ணன் குலமகள் அக்குறும்பை பெண்ணாள். அவன் நன்றியுடன் குளிமாறந்தாள். அம்மா 40 நாள் சுருமானாள். அவள் அன்று முதல் குளிமறந்தாள். 60 நாள் சுருமானாள். செல்ல மகள் குறும்பை பெண்ணாள். 3வது மாசத்தில அவளுக்கு முத்து முத்தா விசர்த்திடுமா. குறும்பை ராஜன் பெற்ற மகள் அந்த கோல மகள் அங்குறும்பை பெண்